பிவைக்கு பார்த்துட்ருக்கோம். ஹவு many members are there between 300 and 600 which are exactly divisible by 7? 300க்கும் 600க்கும் இடையே 7ஆல் மீதியின்றி வகுப்படும் எண்கள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 300 கொடுத்துருக்காங்களா, 300லேயே ஸ்டார்ட் பண்ணுவோம். 300 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆல் டிவைட் ஆகுதான்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா 4 7s 28, 20ல் 2 டைம்ஸ் தான் இருக்குது. 20 இன்னும் 1 போட்டால் உங்களுக்கு 3 டைம்ஸ் வரும் இல்லையா? அப்போ 301 ஸ்டார்ட் ஆகும். கரெக்டாக 301லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி லாஸ்ட் நம்பர் செக் பண்ணுவோம். 600 7ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எத்தனை டைம் வரும்? 600 டிவைட் பண்ணிங்கன்னா 8 7s 56, 40. அப்போ 5 கம்மி பண்ணணும். கரெக்டாக அப்போது 595. ஸோ இப்போ இது இங்கே இந்த நடுவில் இப்போ பாருங்க 308 நெக்ஸ்ட் நம்பர் இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். இது மாதிரி நடுவில் எத்தனை நம்பர் இருக்குன்னு தான் கேட்குறாங்க. ஸோ இது பார்த்தாவே ஒரு ஏபி சீரீஸாக இருக்குமா? கண்டிப்பாக. ஏன்னா 7 7 டிஃப்ரென்ஸ் வரதுனால இது ஏபியாக மாறிடுச்சு. அதில் நம்மளுக்கு எத்தனை நம்பர்னால் நம்ம என் தான் தேவை. எண்ணுக்கு என்ன ஃபார்முலா இருக்குது? எல் மைனஸ் ஏ டிவைடட் பை டி ப்ளஸ் 1ன்னு வரும். இங்கே எல்லுன்றது லாஸ்ட் நம்பர் எவ்வளோ? 595. ஏன்றது ஃபஸ்ட் நம்பர் 301. டிஃப்ரென்ஸ் காமனாக 7 இருக்கும். ஓகேவா? ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ 595ல் 301 போச்சுன்னா எவ்வளோ வரும்? 5ல் 1 போச்சுன்னா 4 9 294ன்னு வருது. 294 டிவைட் பை 7 ப்ளஸ் 1. 7ஆல் டிவைட் பண்ணுங்கள். 4 7s 28, 14ல் 2 டைம்ஸ். அப்போ 42 ப்ளஸ் 1 43. ஓகேவா? என் எத்தனை? 43. ஸோ இந்த சம்மோட ஆன்சர் வந்துட்டு 43. ஓகேவா?